கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதம் தந்து ஒரு வேத வசனத்தை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எபிரேயர் 3 அதிகாரம் 12 முதல் 14 ஆகிய வசனங்களிலே, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரைந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கிறோம். நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றாங்க. இதெல்லாம் எப்போ? ஆரம்பத்தில் நல்ல உற்சாகமாக சர்ச்சைக்கு போகும்போது, நல்ல உற்சாகமாக கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, நல்ல தேவனை தேடும்போது, எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த உலகத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது, பாவ வஞ்சனையிலே சிக்கி கொள்ளும் போது, நிறைய வேலையில என்ன தெரியுமா நடக்கு? அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இருதயம் நம்ம இருதயத்துக்குள்ள வருதா என்பதை நாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். இந்த செய்தியை நம்ம காலையில பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, ஐயா, நாங்கள் நல்லா பைபிள் வாசிக்கிறோம், நல்லா ஜெபம் பண்றோம், ஆனாலும் எங்களுக்கு சில நேரத்தில் இந்த அவிசுவாசம் உள்ள வருதியா, இந்த அவிசுவாசத்தினால எங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வருது. நாங்க யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது எங்களுக்கு தெரிய மாட்டுக்கு. எதனால இந்த அவிசுவாசம் வந்துச்சு? நாங்க நல்லா தான் ஜெபம் பண்றோம், நல்லா தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், உங்க செய்திலாம் நாங்க அடிக்கடி யூடியூப்ல நாங்க கேட்கிறோம், எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா நிறைய வேளையில அவிசுவாசம் எங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த அவிசுவாசம் ஒரு வேர் இருக்குமானால், வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 8 வசனத்திலே, அவிசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் போது 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எரிகிற கடல் என்று எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே விசுவாச சோதனை வரும்போது, விசுவாச போராட்டம் வரும்போது, விசுவாச பரீட்சை வரும்போது, நம்ம ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கை முடிவு வரைந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா, இப்ப நான் என்னை வச்சு சொல்ல முடியும். நான் 2015 தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். இப்ப 2026, ஒரு 10 வருஷம் முடிஞ்சு 11ஆவது வருஷத்துக்குள்ள வந்திருக்கேன் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம். இந்த 10 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த 10 வருஷமே முழு நேர ஊழியம் தான். 2016 40 நாள் பாஸ்டிங் போட்டு, யாரை நான் அனுப்புவேன், நான் போற ஆண்டவரே, நான் மிஷினரியா போறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய கிருபையினால சர்ச்சில் எனக்கு வேலை கிடைச்சது. 2 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த 2 வருஷம் வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய கிருபையினால 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சு பிடி வரிய வாங்க கர்த்தர் கிருபை செஞ்சாரு. பக்கத்துல சின்ன சின்ன சர்ச்சைகளுக்கு போயிட்டு இருப்பேன். சில நேரத்தில் ஊழியம் இருக்கும், சில நேரத்தில் ஊழியம் இருக்காது. ஊழியம் இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய கிருபையினால போய் செய்தி பேசிட்டு வருவேன். ஊழியம் இல்லாத நேரத்தில் வனாந்தரத்தில் போய் நல்லா காத்திருந்து ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். இந்த விசுவாச போராட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா, பிசாசு எதை கொண்டு வருவான் அப்படின்னா அவிசுவாசத்தை கொண்டு வருவான். நான் 2016 முழு நேர ஊழியத்து வரும்போது எந்த அளவுக்கு நான் கர்த்தரை சார்ந்து வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாடுகள், ஒரு உபத்திரங்கள் வரும்போது, அந்த விசுவாச சோதனை வரும்போது
ஒரு மனுஷன் விழுந்து போறானா, இல்ல அந்த விசுவாச பரீட்சையில பாஸ் ஆகுறானா, ஆவிக்குரிய 9 கனியில ஒரு கனி விசுவாசம். ஆவிக்குரிய 9 வரங்களில ஒரு வரம் விசுவாசம். விசுவாச வரம் இருக்கும்போது தான் நம்ம பிசாச துரத்த முடியும். விசுவாசம் இருக்கும்போது தான் கனி விளைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். விசுவாசம் இருக்கும்போது தான் அற்புத அடையாளங்கள் நடக்கும். விசுவாசம் இருக்கும்போது தான் நம்ம யாருக்கு ஜெபம் பண்ணாலும் அந்த இடத்துல கட்டுகள் உடைக்கப்படும். பைபிள்ல எல்லாமே விசுவாசம் 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 சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், கடன் அடைக்கணும்னு நினைக்கிறோம், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு கல்யாணம் முடியும்னு நினைக்கிறோம். குடும்பத்துக்குள்ள எல்லாமே ஆரம்பத்துல நல்லா கரெக்டா போயிட்டு இருக்கு. சில குடும்பத்துல ஒரு பேங்க் லோன் வாங்கி ஒரு வீடு கட்டணும்னு நினைப்போம். இப்படி நம்ம நிறைய காரியங்கள் யோசித்து நல்ல ஜெபம் பண்ணி செஞ்சுட்டு இருப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒண்ணு லேட் ஆயிட்டு, இல்ல ஏதாவது ஒண்ணு நடக்கல, இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மனுஷன் சிக்கி கொள்றான். நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுல ஏன் தடையா இருக்கு, ஏன் கட்டுகளா இருக்கு, ஏன் உபத்திரம் வருது, ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அனுபவத்துல பார்க்கும்போது, யோபனுடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாச பரீட்சை வந்துச்சு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாச பரீட்சை வந்துச்சு. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாச பரீட்சை வந்துச்சு. இயேசுவுக்குமே புதிய ஏற்பாட்டிலே ஒரு விசுவாசம் பரீட்சை. 40 நாள் உபவாசம் இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் சாத்தானாலே சோதிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். யூதாஸ் காரியத்தை சோதிக்கும் போது அவன் விழுந்து போயிட்டான். பேதுருட்ட வரும்போது பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இது எல்லாமே விசுவாசத்துல ஒரு பிரச்சனை வரும்போது அந்த நேரத்துல என்ன நடக்கு? யோனாவை பார்க்கும்போது அங்கேயும் விசுவாச சோதனை தான். ஃபர்ஸ்ட் சொன்னா கேட்கல, அப்புறம் 2வது மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் பண்றாரு. அங்க போய் விசுவாசமா ஜெபம் பண்றாரு. இன்னைக்கு நிறைய வேலையில முதல்ல கேட்க மாட்டாங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கறீங்களோ, சில வேளையில அந்த செய்தி கடினமா தான் இருக்கும். இருதயம் கடினமா இருக்க, சில குடும்பத்துல இருதயம் பொல்லாத இருதயமா இருக்க, சில குடும்பத்துல அவிசுவாசம் உள்ள ஒரு காரியம் உள்ள வந்துட்டே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களே. எப்போ கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்க? அவங்க ஒரு காரியத்துல ஜெபம் பண்ணாங்க. அது தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியம் இல்லையா தெரியாது. நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றோம், அது நடக்கலன்னு உடனே ஒரு அவிசுவாசம் வந்துருது, ஒரு சந்தேகம் வந்துருது. நான் ஜெபம் பண்ண எனக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்காதா? அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு உள்ள அவிசுவாசம் வந்துட்டு. இந்த அவிசுவாசம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஜெபம் பண்ணி கேட்கணும். எப்படி ஜெபம் பண்ணி கேட்கணும்? அப்ப நான் அந்த மாதிரி யோசிக்கிறேன், இது சரியா தப்பா எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கேட்டா பரவாயில்ல. நிறைய வேலையில நம்மளே முடிவெடுப்போம். அந்த நம்மளே முடிவெடுக்கும் போது சில வேலை தப்பு வந்துருது. உடனே என்ன ஆயிரும்? ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். உங்களை விட்டு நான் தூரம் போயிட்டேன்ப்பா, நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தெரியாம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனோட ஒரு மனுஷன் ஒப்புரவாயாச்சு அப்படின்னா விசுவாசத்துல வளர்ந்துட்டு இருப்பான். சின்ன சின்ன காரியம்னால இருக்கலாம். இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, நம்ம விசுவாசத்துல இருக்கிறோமா, அவிசுவாசம் உள்ள வருதா? அதுதான் கேள்வி. அவிசுவாசம் உள்ள வரும்போது தேவனால் அற்புத அடையாளம் பண்ண முடியாது. அதே நேரத்துல விசுவாசத்தோடு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ தேவன் அது எல்லாவற்றையும் அங்கீகரிப்பார். இந்த கடைசி காலத்துல விசுவாசம் தான் சோதிக்கப்படுகிறது. ஐயா, நான் சின்ன வயசுல நான் நல்லா பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணேன் ஐயா. எங்க வீட்டு பக்கத்துலதான் சர்ச்சு இருந்துச்சு, எங்க வீட்டுக்கு எய்த்தாக்குல தான் சர்ச் இருந்துச்சு. நான் டெய்லி சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுவேன். நான் டெய்லி சர்ச்சுக்கு போய் மேய்ப்பன் பேசும்போது நான் கேட்பேன்,
நான் கொயர்ல இருந்தேன். வாலிப வயசுல நான் யூத் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுல சண்டே கிளாஸ் நான் அங்க போய் உட்கார்ந்துருக்கேன். எல்லாம் சரிதான். இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இருதயமா மாறிவிட்டதா? அதுதான் கேள்வி. நான் 30 வருஷமா நான் ரட்சிக்கப்பட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சரி, இன்னைக்கு ஒரு அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இருதயம் உள்ள என்ட்ராயிருக்கா? நம்ம இருதயம் நம்ம இயேசுக்காக நம்ம திறந்து கொடுத்தோம். என் இருதயத்துக்குள்ள வாங்கப்பா, என் இருதயத்துக்குள்ள நீங்க இருந்தாதான்ப்பா எனக்கு சமாதானம். என் குடும்பத்துல நீங்க இருந்தாதான்ப்பா ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில நீங்க வரணும்ப்பா. நான் உங்களை விட்டு தூரமா போன துன்மார்க்கன்பா. எத்தனையோ காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணி என் இருதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா, என் இருதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா அப்படி சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் இடம் கொடுத்தோமா? வழக்கமா பிசாசுக்கு இடம் கொடுத்தோமா அப்படி சொல்லி கேட்போம். இல்ல பிரதர், நான்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கல அப்படிம்பாங்க. ஆனா இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, அவிசுவாசத்துக்கு எங்கேயாவது இடம் கொடுத்தோமா? அது ஒரு பெரிய கேள்வி. இந்த அவிசுவாசம் இருக்கும்போது ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. அவங்க எடுக்கிற ஒரு முடிவு நல்ல ஸ்ட்ராங்கா எடுக்க முடியாது. இந்த செய்தி எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய கிருபையினாலே நிறைய குடும்பத்துக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஐயா நான் விசுவாசத்துல இருக்கேன்னா எனக்குள்ள இந்த அவிசுவாசம் உள்ள என்டர் ஆயிட்டா, இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும். நான் இயேசு கிறிஸ்துவோட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனா ஒரு அவிசுவாசம் எங்கேருந்து வந்துச்சு எனக்கு தெரியலையே அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது பாவ வஞ்சனை என்று எழுதப்பட்டிருக்கு. பிசாசு நம்மளை எப்போ ஏமாத்துறான், எப்போ எப்போ எப்போன்னு சொல்லி காத்து கொண்டிருப்பான். ஐயா அந்த பிசாசு எப்படியா உள்ள என்ட்ராரான் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு அவிசுவாசத்தை லைட்டா அப்படி உள்ள விதைச்சாச்சுன்னா போதும், நம்ம மக்கள் அதுல விழுந்துட்டாங்கன்னா போதும், அதுக்கப்புறம் இவங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த தூரம் ஜாஸ்தியா போயிருது. ஃபர்ஸ்ட் நல்லா வேக வேகமா ஓடுவாங்க, அப்புறம் கொஞ்ச தூரம் ஓடினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி தாகம் எடுக்கும், அப்புறம் ஒரு 1 மணி நேரம் ஓடினதுக்கு அப்புறம் முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமா உட்காந்துருவாங்க. ஆனா சில குடும்பத்துல தான் ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டெப்ல ஓடுனாங்களோ அது கடைசி வரைய ஓடன்னு சொல்லி முயற்சி எடுப்பாங்க. கர்த்தரிடத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கு, அந்த இலக்கை நோக்கி அந்த பந்தய பொருளை நோக்கி நான் ஓடிட்டு இருக்கிறேன். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஒரு தெரிஞ்சவங்க, அவங்க கொஞ்சம் அவிசுவாசத்தை உள்ள விதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு நிறைய போராட்டம் வந்துட்டு, நிறைய சந்தேகங்கள் வந்துட்டு, நிறைய அவிசுவாசம் வந்துட்டு, இந்த பாஸ்டர் நல்லவரா, அந்த போதகர் நல்லவரா, இந்த யோசனையிலே ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது குறைஞ்சிருது. நான் சொல்றது உலகத்தில் உள்ள காரியத்தை அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனாலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல. பரிசுத்தவான்களை தப்பா பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுது, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க. இருதயத்துக்குள்ள பிசாசு எதை விதைக்கிறான் அப்படின்னா, அவிசுவாசத்தை உள்ள விதைச்சு கொண்டிருக்கிறான். நம்ம மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் அழகா எழுதப்பட்டிருக்கு, இந்த அவிசுவாசம் உள்ள வந்துட்டு அப்படின்னா எச்சரிக்கையா இருக்கணுமா. அவிசுவாசம் உள்ள வருதா, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா ஒரு எச்சரிக்கை. ஐயா எச்சரிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான, நான் யாரை விட்டு விலகுறேன் அப்படின்னா, இந்த அவிசுவாசம் எனக்குள்ள எப்போ உள்ள என்ட்ராவது நிக்கோ, வெயிட்டிங்ல நிக்கோ,
நான் ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலக போறேன்னு அர்த்தம். எனக்கு ஜீவனுள்ள தேவன் எனக்கு வேண்டும். நான் ஒரு விக்கிரத்துக்கு போக மாட்டேன், நான் ஒரு பலி செலுத்த மாட்டேன், நான் உலக வழிபாடுகளுக்குள்ள போக மாட்டேன், நான் பாவத்துக்குள்ள போக மாட்டேன், நான் மனுஷனை நம்ப மாட்டேன், எந்த ஒரு பாவத்துக்குள்ள நான் போய் சிக்கி கொள்ள மாட்டேன்னு சொல்லி அழகா ஆரம்பத்திலே நம்ம தேவனிடத்தில் வந்து கனி கொடுக்கிற பிள்ளைலாம் நம்ம மாறுறோம். ஆனா நாளாகும் போது அந்த கனி சோதிக்கப்படும் போது, சிம்பிளா நம்ம சொல்லலாம், வீட்டுல ஒரு மாங்கன்று வைக்கிறோம். அந்த மாங்கன்று ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அப்படியே மரமா ரெடி ஆயிரும். அதுக்கு தண்ணி வேணும். அதே நேரத்துல 365 நாளும் அந்த மரத்தை பாதுகாக்கணும். ஒரு மாடு வந்து சாப்பிடக்கூடாது. இப்படிலாம் நம்ம பாதுகாத்து தான் ஒரு 5 வருஷம் கழிச்சு நல்ல கனி விளைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு மாம்பழம் சாப்பிடணும் அப்படின்னா அது பழமாயி அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுறோம். காயா இருக்கும்போது ஒரு அணில் வரும், ஒரு பறவை வரும், எப்படியாவது அதை கொத்தி சாப்பிடுறதுக்கு. இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. விசுவாசம், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு இருக்கும். நல்ல காலையில ஜெபம் பண்ணுவாங்க, மனைவியை சந்தேகப்பட்டுருவாங்க, புருஷனை சந்தேகப்பட்டுருவாங்க, பிள்ளைகளை சந்தேகப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இருதயத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஓட்டை வந்துட்டு, ஏன்னா அவிசுவாசத்தை எங்கேயோ விதைச்சிட்டாங்க. யார் விதைச்சா? பிசாசு எப்பவுமோ விதைச்சிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஜெப வாழ்க்கை குறைஞ்சிருது, குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் குறைஞ்சிருது, சமாதானம் குறைஞ்சிருது. என்னடா வாழ்க்கை, என்ன லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னா என்ன நடக்கு? தொடர்ந்து பாவம் செஞ்சிட்டா என்ன நடக்கு அப்படின்னா, இருதயம் கடினமா மாறிடுமா. இருதயம் கடினமா மாறினதுக்கு அப்புறம் அவங்கள நம்ம எழுப்பி கொண்டு வர்றது கஷ்டம். அத நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, நம்ம வீட்டுல நார்மலா உட்கார்ந்து சாப்பிடுறோம், தரையில உட்கார்ந்து சாப்பிடுறோம், சேர்ல உட்கார்ந்து சாப்பிடுறோம். ஒரு 6 மாசம் 1 வருஷம் அதே வீட்டுல அப்படியே உட்கார்ந்து இருந்தா அவங்களுக்கு வெளியில போகணும், ஒரு வேலை செய்யணும், எந்த ஒரு மைண்ட் செட்டிங்குமே இருக்காது. நான் தான் வீட்டில் தான் நல்லா தானே உட்காந்துருக்கேன், நான் ஏன் எந்திரிச்சு போகணும்? இப்போ ஃபோன்லேயே எல்லாமே இருக்கு, ஆர்டர் பண்ணால் எல்லாமே வந்துடும். நான் ஏன் வெளியில் போகணும்? பணம் என்கிட்ட இருக்கு, நான் ஏன் வெளியில் போகணும்? நான் ஏன் வெளியில் போகணும் அப்படிம்பாங்க. ஆனால் காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே காலையிலே வேக வேகமாக கிளம்புவாங்க. நான் வேலை பார்க்கணும், என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும், என் பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகத்துல போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் ஜனங்கள் எந்திரிச்சு போகவே மாட்டாங்க. நான் ஏன் போகணும், நான் ஏன் போகணும் அப்படிம்பாங்க. வீட்டுல மனைவி சொல்லி பார்ப்பாங்க. எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. என் கனவு 2 வருஷமா வேலைக்கு போகலனே, வேலைக்கு போகல, தண்ணி அடிக்காது, யார்கிட்டயோ ஒரு தொடர்புல இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி புலம்புறாங்க. அக்கா, வீட்டுக்கு வருமானம் நான் தான் வேலை பார்க்குறேன்னு, எனக்கு 2 பையன் இருக்கான், நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னாங்க. வீட்டில் 2 பேர் முக்கியம், அம்மா அப்பா 2 பேருமே முக்கியம். யாரோ ஒருத்தங்க ஒரு மிஸ்டேக் ஆயிட்டு அப்படின்னா அந்த வீட்டில் வருமானம் குறைஞ்சிருது, அந்த வீட்டில் பிரச்சனை ஆரம்பிச்சிருது, குடும்பத்துக்குள்ளே போராட்டம் ஆரம்பிச்சிருது. சும்மா இருக்கும்போது ஒரு மனுஷன் பலவிதமான பாவத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றான். வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே
கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இப்ப இந்த செய்தியினுடைய ஒரு நம்ம ஆழத்துக்குள்ள நம்ம போகும்போது புத்தி சொல்லுங்கள். எப்பா இப்படி இருக்காதப்பா, இப்படி வாழாத, நல்லா வாழு, சந்தோஷமா இரு, குடும்பமா மன மகிழ்ச்சியா இரு, வேலை பார்த்து சாப்பிடு, குடும்பத்துக்காக வாழு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன செய்றாங்க அப்படின்னா, இந்த அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில பின் விளைவுகளை சந்திக்கிறாங்க. இந்த பின் விளைவுகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்துமஸுக்கு சர்ச்சுக்கு போயிடுவாங்க, புது வருஷத்துக்கு சர்ச்சுக்கு போயிடுவாங்க, 1ஆம் தேதி ஆயிட்டுனா சர்ச்சுக்கு போயிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஆனால் 365 நாளும் கையில பைபிள் எடுத்து வாசித்தாங்களா? தேவனை தேடினாங்களா? பக்கத்துல சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணாங்களா? உங்க இருதயம் எங்கேயாவது கடினப்பட்டு போயிருக்கா? இதைத்தானே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். வீட்டுல தண்ணி குடிக்கும் போது யார்கிட்டயாவது தண்ணி வாங்கி குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணிக்குள்ள ஏதாவது ஒரு தூசி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். தூசி இருக்கு அப்படின்னா தண்ணியை குடிக்க மாட்டோம். நம்ம இருதயத்துக்குள்ளே அந்த கசப்போ, வெறுப்போ, அவிசுவாசமோ ஏதாவது உள்ள இடம் கொடுத்தாச்சு அப்படின்னா நம்ம இருதயம் கடினமா மாறிடுதான். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இருதயம் கடினமா மாறிட்டு அப்படின்னா அவங்களை திருப்புறது கஷ்டமா இருக்கு. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிலவங்களுடைய இருதயம் கடினமா இருக்கும். யாரு பேசினாலும் கேட்க மாட்டாங்க. அம்மா அப்பா பேசினாலும் கேட்க மாட்டாங்க, போதகர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, மூப்பர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, வீட்டுல வயசானவங்க பெரியவங்க இருப்பாங்க, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா சின்ன விஷயத்துல மாட்டிக்கிடுவாங்க. ஃப்ரெண்டு பேசினா மட்டும் கேட்பாங்க. கேட்டா என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. அந்த ஃப்ரெண்டு ஒரு அவிசுவாசமான ஒரு காரியத்தை விதைச்சிட்டு இருப்பான், ஒரு தவறான காரியத்தை உள்ள கொண்டு வந்துட்டு இருப்பான், ஒரு பாவத்தை உள்ள கொண்டு வந்துட்டு இருப்பான். அது இனிமையா இருக்கும். அதனுடைய முடிவு என்ன அப்படின்னா, 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஐயா, இன்னைக்கு உள்ள செய்தியினுடைய ஆழம் என்ன அப்படின்னா, ஒண்ணு எனக்கு கிறிஸ்துவனிடத்துல பங்கு, அப்படி இல்லை அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா, வெள்ளை சிங்காசனத்துல நம்ம அங்க நிற்கும் போது, ஜட்ஜ்மெண்ட் டேல நிற்கும் போது, நம்ம விசுவாசத்தோடு இந்த பூமியில வாழ்ந்தால் நமக்கு நித்திய ஜீவன். ஐயா, என்னுடைய வாழ்க்கையில அவிசுவாசம் இருக்கியா, நான்லாம் பரலோகத்துக்கு எப்படியா போறேன், நான் எவ்வளவு பாவம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன், நான்லாம் அப்படியே இருக்கிறேன் அப்படிம்பாங்க. மனம் திரும்ப மாட்டாங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவணும், சுத்திகரிக்கப்படணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், கனி கொடுக்கணும், பரலோகத்துக்கு போய் சேரணும், பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும், உண்மையா இருக்கணும், கர்த்தரை விட்டு தள்ளி போக கூடாது, தேவையில்ல ஃப்ரெண்டு வேண்டாம், தேவையில்ல இடத்துக்கு போக வேண்டாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்ல நான் ஏன் கேட்கணும் அப்படிம்பாங்க. இப்ப அப்படிதான் எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. எதிர்த்து பேசி லாஸ்ட் எங்க போய் சிக்கி கொள்றாங்க அப்படின்னா, பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போயிருந்தாங்க. எங்களுக்கு தெரியும் கேட்டா, நாங்க எல்லாமே கற்றுக்கொண்டோம். என்ன கற்றுக்கொண்டோம்? பரலோகத்துக்கு போறதுக்கு எல்லாம் கற்றுக்கொண்டாச்சா? அப்படி கேட்டா தெரியாது. உலகத்துள்ள போறது கற்றுக்கொண்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். உலகத்துக்குள்ள போவேன், எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், எனக்கு ஒரு வேலை பார்க்க தெரியும், எனக்கு சம்பாத்தியம் தெரியும். சரி, அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, நான் இத்தனை வருஷம் நான் வாழ்ந்து பார்த்ததுல என் இருதயம் கடினமா மாறிடக்கூடாது, ஒரு அவிசுவாசத்துக்குள்ள நான் சிக்கிக்கொள்ள கூடாது. எனக்கு கர்த்தர் தான் பங்கு, நான் பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா, இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே சிக்கிக்கொள்றதுக்கு நிறைய இருக்கு. தவறான உபதேசம், தவறான ஆராதனை, கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், வஞ்சிக்கிற ஓநாய்கள், யாரை விழுங்கலாம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு பிரசங்கம், தவறான போதனைகள், வயிற்றுக்காக ஒரு பேச்சு,
எப்படியாவது என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு எங்கேயாவது உலகத்துல போய் வேலை பார்த்துட்டு போக வேண்டியதானே. இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும் அப்படின்னா அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போய் சேரணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இன்னைக்கு ஜனங்கள் எதுல விழுந்து போறாங்க அப்படின்னா, கர்த்தரை விட்டு ஏதோ ஒரு காரியத்துல தள்ளி போயிட்டே இருக்கிறாங்க. அதனால ஆசீர்வாதம் தடை காணப்படுது. அதை கண்டுபிடிக்க முடியுமா? நான் எப்போ இயேசு கிறிஸ்துவை விட்டு தள்ளி போறேனோ, அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு வருது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் விழுந்து போன நிலைமையா இருக்கேன். எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுது. எப்போ? இந்த அவிசுவாசம் உள்ள வந்த உடனே நான் பரலோகத்துக்கு போய் சேருவேனா? ஐயோ, என் வாழ்க்கையில பாவம் தொடருதே, என் வாழ்க்கையில பாவம் இருக்கேன்னு சொல்லி ஒரு மனுஷன் புலம்பும் போது விழுந்து போன நிலைமை. 3 வசனம் தான் நம்ம தியானிச்சிட்டு இருக்கோம். இந்த 3 வசனத்துல நமக்கு நிறைய காரியம் இருக்கு. முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஜீவனுள்ள தேவன். இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு எத்தனை குடும்பத்துல ஒரு மனுஷன் பின்னாடி போயிட்டே இருக்கிறான். கேட்டா எனக்கு அவன் தான் வேணும், எனக்கு அவங்க தான் வேணும். அப்புறம் விழுந்து போன நிலைமை. ஐயா, நான் எப்போ விழுந்து போனேன்? மனுஷன் பின்னாடி போயிட்டேனே, அதனால நான் விழுந்து போயிட்டேன். என் வாழ்க்கையில மனுஷன் பின்னாடி போய் விழுந்து அப்புறம் முடியாம கிடந்து ஐயோ அரை கோடியா அழிச்சிருக்கேன். வியாபாரத்துல இருக்கும்போது 1/2 கோடி அழிச்சிருக்கேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா எல்லாரும் போல நானும் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போற பையன்தான். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற ஒரு அனுபவம் இல்லை, ஜெபிக்கிற அனுபவம் இல்லை, ஒரு கடமை கிறிஸ்டியனா வாழ்ந்திருக்கேன். கர்த்தருக்குள் இல்லை, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட அனுபவம் இல்லை. என் வாழ்க்கை ஒரு வெறும் வாழ்க்கையா இருந்துச்சு. ஒரு வெறும் வாழ்க்கை அப்படின்னா, நான் சராசரி ஒரு மனுஷனா வாழ்றேன். இந்த சராசரி ஒரு மனுஷன் வாழும்போது என்ன பிரச்சனைக்குள்ள போய் சிக்கி கொள்றான் அப்படின்னா, யாரு சொன்னாலும் எது சொன்னாலும் ஆமா அவங்க சொன்னாங்க அது கரெக்ட் அப்படி சொல்லிட்டு மனுஷன் பின்னாடி போறான். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் 2016 தான் முழு நேரம் ஊழியத்துக்கு வரேன். அதுக்கு முன்பாக நான் ஒரு வியாபாரம் பார்க்குறேன். அந்த வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரு கண்ணாடி கிளாஸ்ல எலுமிச்சை பழம் டெய்லி மாற்றிடுவேன். அந்த கண்ணாடி கிளாஸு நல்ல பியூராக இருக்கும், நல்ல குவாலிட்டி கூடின கிளாஸு. அதில் ஒரு எலுமிச்சை பழம் போட்டு தண்ணி ஊற்றி வைப்பேன். கேட்டால் சொன்னாங்க செய்கிறேன் அப்படிம்பேன். கடையில் கத்தாழை தொங்க விட்டுருப்பேன். கல்லாப்பேட்டியில் எலுமிச்சை பழம், மஞ்சள், வத்தல், யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லுவாங்களோ எல்லாமே உள்ளே வச்சுக்கிடுவேன். எங்கள் அப்பா இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு கஸ்டமர் சொன்னார், உங்கள் அப்பா ஃபோட்டோ வச்சாச்சுன்னா உங்கள் கடையில் உள்ள வியாபாரம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. எங்கள் அப்பா ஃபோட்டோவை கடையில் வச்சேன். 15 நாளில் கடையை இழுத்து மூடியாச்சு. இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, மனுஷனுடைய சத்தத்தை கேட்க 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 நான் ஜீவனோட தேவனை விட்டு நான் வழி விலகி போயிட்டு இருக்கிறேன். இப்ப புரியுதா? ஐயா, நான் மனுஷனுடைய சத்தத்தை கேட்கலாமா கேட்க கூடாதா? ஜீவனோட தேவனை விட்டு விலகுறீங்களா இல்லையா? அதான் நம்மளுடைய கொஸ்டின். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஆத்துமா பரலோகத்துக்கு போய் சேரணும். ஆனா இன்னைக்கு தேதியில உலகத்துக்குள்ள மனுஷன்ட்ட ஐடியா கேட்டு ஆலோசனை கேட்டு நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. 23 வயசு வாலிப மகள் வெளிநாட்டுக்கு போயிட்டா. பிறந்ததுல இருந்து சர்ச்சுக்கு போற பிள்ளை, வீட்டுக்கு ஒரே பிள்ளை. நல்ல காலேஜ் படிச்சு முடிச்சா, வேலை கிடைச்சது. அந்த வேலையில இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போற ஒரு வேலையும் கிடைச்சது. உடனே கூட ஒரு 20,000 சேலரி. உடனே வெளிநாட்டுக்கு போயிட்டா. அங்க போயிட்டு ஒரு 3 மாசத்துக்குள்ள கண்ணீரோடு ஜெபிக்க வந்தா. அந்த மகள் ஜெபிக்க வரும்போது மிகுந்த துக்கத்தோடு இருந்தா. அந்த மகள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுற தேவன் கிருபை செஞ்சாரு. அந்த மகள்கிட்ட பேசும்போது வாலிப மகள் கண்ணீரோடு இருக்கிறா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், நீ பிறந்ததுலேருந்து கிறிஸ்டின் தானம்மா? ஃபாரின் போகும்போது எல்லாத்தையும் கொண்டு போனல, கையில பைபிள் கொண்டு போனியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் பைபிள் மட்டும்தான் கொண்டு போகல அப்படின்னா.
ஒரு 3 மாசம் ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகிட்டா. ஒரு பாவ வஞ்சனையில சிக்கி கொண்டா. அவளுக்கும் தேவனுக்கும் ஒரு 3 மாசம் தொடர்பு இல்லை. அந்த 3 மாசத்துக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பாவத்துல சிக்கி கொண்டாள். அதுக்கப்புறம் தான் மகளுடைய இதயத்துக்குள்ள, ஐயோ நான் தேவனை விட்டு தள்ளி போயிட்டேனே, எனக்கு யாராவது ஜெபிப்பாங்களா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே. உன் கையில பைபிள் எங்கே? ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகியாச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது செல்போன் கொண்டு போறாங்க, கையில பைபிள் எடுக்க மாட்டுக்காங்க. இதெல்லாம் நமக்கு என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை விட்டு நான் வழி விலகுறேனா? கையில பைபிள் எடுத்துட்டு போனா அடிக்கடி நம்ம அந்த பைபிள் வசனத்தை நம்ம பெரட்டி பெரட்டி பார்ப்போம். இப்ப செல்போன் கையில இருக்கு. சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு முன்னக்கூட்டி அடுத்த லைன்ல சர்ச்சு சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு விசுவாசி அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் செல்போன்ல ஓபன் பண்ணி எவ்வளவு அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. சர்ச்சு சர்வீஸ் மேய்ப்பன் அங்க போதிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா இவருக்கு என்ன அக்கறையா இருக்கு அப்படின்னா, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்குள்ள உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஐயா, சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது என் இருதயம் எதை சார்ந்து இருந்துச்சு? நான் கையில பைபிள் எடுத்து வச்சாதானே அவங்க சொல்ற வசனம் கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா, என்னோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, இதை ஒரு மனுஷன் யோசித்து பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்துவனிடத்துல பங்கு எனக்கு வேணும் அப்படின்னா, ஜீவனோட தேவனை விட்டு நான் எங்கேயாவது நான் வழி விலகிட்டு இருக்கிறேன்னா, என்னுடைய பேச்சோ என்னுடைய செயலோ என்னுடைய கண் பார்வையோ ஏதோ ஒண்ணு ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதாவது அவிசுவாசமான காரியம் தொடருதா, ஒரு பொல்லாத இருதயமா மாறிட்டா, இல்ல பாவத்தின் வஞ்சனைனாலே நான் எங்கேயோ சிக்கி கொண்டனா, எங்கேயாவது என்னோட இருதயம் கடினப்பட்டு போயிட்டா, என்னோட வாழ்க்கை முறை எங்கேயாவது மாறிட்டா, இதை கண்டுபிடிச்சாலே ரொம்ப ஆசீர்வாதம். அதனால காலைவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னும் இந்த வசனத்துல பேசலாம். அவ்வளவு வெளிப்பாட்டு வரமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஜனங்கள் இதுல சிக்கி கொள்றாங்க. ஐயா, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகின என்ன ஆகும்? அவன் சாபத்துக்குள்ள இருப்பான், அவன் பாவத்துக்குள்ள இருப்பான். அவன் எப்படி பரலோகத்துக்கு போய் சேர முடியும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இப்ப நானே இருக்கிறேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போறேன் அப்படின்னா நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? கிறிஸ்துவனிடத்துல எப்படி எனக்கு பங்கு இருக்கும்? எனக்கு மோட்சம் வேணும்ல, எனக்கு பரலோகம் வேணும்ல, எனக்கு நித்திய ஜீவன் வேணும்ல. நான் தேவனை முகமுகமா தரிசிக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த பாவத்துல விழுந்துட்டேன் அப்படின்னா, அப்புறம் என் கண்ணு குருடாயிருது, என் வாழ்க்கை எல்லாமே அழிஞ்சு போயிருது. ஒரு மனுஷோட வாழ்க்கையில பாவம் வந்துட்டு அப்படின்னா, அந்த மனுஷன் விழுந்து போயிட்டான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சர்ச்சில் போய் உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, வெளிப்படையான வாழ்க்கை, வெளியில போகும்போது வீட்டுக்குள்ள இருக்கும்போது பொல்லாத இருதயமா இருக்கா, கனி கொடுக்கிற இருதயமா இருக்கா? நார்மலா யோசித்து பார்ப்போமே. சர்ச்சில் இருக்கும்போது நல்லா பாட்டு படிச்சு ஜெபம் பண்றோம், வீட்டுல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா? இப்போ லேட்டஸ்டா செல்போன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அவங்க நல்லவங்களா அப்படின்னு சொல்லி தேசத்துக்குள்ள என்னெல்லாம் நடக்கு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். நான் யாரை நோக்கி பார்க்கிறேன்? என் இருதயத்துக்குள்ள யார் இருக்கிறா? என் இருதயத்துக்குள்ளே ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரா? என் இருதயத்துக்குள்ளே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுக்கு எதுவான ஏதாவது ஒரு பொல்லாத இருதயம், பொல்லாத காரியம், பொல்லாத சிந்தனை, பொல்லாத எண்ணங்கள் ஏதாவது என் இருதயத்துக்குள்ள உள்ள என்டர் ஆயிட்டா, நான் இப்ப எப்படி இருக்கிறேன்? நான் நல்லா இருக்கிறேனா? நான் தேவனு பிரியமானபடிதான் இருக்கிறேனா? நான் கர்த்தரோடு தான் நடக்கிறேனா? என் வாழ்க்கை முறை எப்படி போயிட்டு இருக்கு? இதை யார் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மை நாம் ஆராய்ந்து, ஐயா எனக்கு பரலோகம் வேணியா, நான் ஒரு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததில்ல,
நான் ஒரு துன்மார்க்கன், நான் ஒரு பாவி, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், நான் விற்கிறது மட்டும் 13 லட்சம் கொடுத்தேன், ஒரு மனுஷனை நம்பியே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு மாந்திரியம் பண்ணியிருந்தாங்க, நானும் பில்லி சுனியத்தில் ஏவலில் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தேன். ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு ஜெப கூட்டம் நடக்க அப்படின்னாங்க 2014. அந்த ஜெப கூட்டத்துக்கு நீ போப்பா, குடும்பமாக போயிட்டு வா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஒரு வயசான பாட்டி சொன்னாங்க. உடனே நானும் என் மனைவியும் குடும்பமாக போனோம். அந்த கூட்டத்தில் ஸ்டார்டிங்கில் அவங்க ஜெபம் பண்ணாங்க. அவங்க பேர் எபினேசர் பால், திருநெல்வேலிக்கு வந்திருந்தாங்க. அப்போ தான் முதல் தடவை பார்த்தோம். அங்கே போய் உட்காந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். எபினேசர் பால் ஐயா அங்கே மைக்கை பிடிக்கிறாங்க. மைக்கை பிடித்த உடனே என் இருதயத்துக்குள்ள நான் எங்கெல்லாம் நொந்து போய் இருக்கிறேனோ அப்படியே சொன்னாங்க. அந்த பிரசங்கமும் எனக்கு தான் இருந்துச்சு. முடிவில் ஜெபம் பண்ணாங்க, அதுவும் எனக்கு தான் இருந்துச்சு. அவரை தனி ஜெபம் பண்ணாங்க, அதுலேயும் எனக்கு சொன்னாங்க. அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் கட்டுகள் உடைக்கப்பட்டு வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சது, நான் தான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன். ஜீவன் உள்ள தேவனை விட்டு நான் தான் வழி விலகி ஒரு மனுஷன் பின்னாடி போய் விற்கிறதுக்கு பணம் கொடுத்து நான் சாபத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டேன். அப்போ மனுஷனுடைய சத்தத்தை கேட்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல நான் வழி விலகி போகிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கண்டுபிடிச்சேன். நிறைய வேளையில் நம்மளை சுற்றி என்ன நடக்கு தெரிய மாட்டுக்கு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரிய மாட்டுக்கு. யார் நம்மளை ஏமாத்துறா தெரிய மாட்டுக்கு. என்னையும் ஏமாத்திருக்காங்க, நானும் ஏமாந்து போய் நின்று புலம்பியிருக்கேன், கண்ணீர் வடிச்சிருக்கேன். என்னை ஏமாத்திட்டாங்களே. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, நான் தேவனை தேடல, நான் ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகிட்டேன். எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு கரெக்டா இல்லை. அந்த நேரத்துல தான் பிசாசு உள்ள என்டர் ஆயிட்டான். அதனாலதான் நான் விழுந்துட்டேன். அப்ப இதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் கண்டுபிடிச்சேன். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு கரெக்டா இருந்துச்சுன்னா அவ்விசுவாசம் உள்ள வராது, பொல்லாத இதயமா இருக்காது, வஞ்சிக்கப்பட்டு போக மாட்டீங்க, பாவத்துல விழுந்து போக மாட்டீங்க, உங்களுக்கு கிறிஸ்துவத்துல பங்கு இருக்கும். பிரதர், நீங்க என்னதான் சொன்னாலும் நான் ஒரு ஃப்ரெண்டை நம்பிட்டு இருக்கிறேனே, ஒரு மனுஷனை நம்பிட்டு இருக்கிறேனே, அவங்க நல்லவங்க இல்லை எனக்கு தெரியும், அவங்க கெட்டவங்க தான், ஆனால் நான் அவங்கள தான் சார்ந்து வாழ்கிறேனே, அவங்கள தானே நான் நம்பி வாழ்கிறேன், அவங்க பேசினாதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகி வாழ்ந்தால் அவ்விசுவாசம் உள்ள வருது, இருதயம் பொல்லாத இருதயமா மாறிடுது. அவங்க பேசுற அந்த வார்த்தைகள், அதனால பாவத்தின் வஞ்சனையினாலே சிக்கிடுறீங்க. அது ஒரு வலை. அந்த வலைக்குள்ள போயாச்சு அப்படின்னா யாராவது தூக்கி எடுக்கணும். ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனையில கிடக்கிறான், அவனை யாராவது தூக்கி எடுக்கணும். தூக்கி எடுத்தா மட்டும்தான் அதுல இருந்து வெளியில வர முடியும். என் வாழ்க்கையில தூக்கி எடுக்கிறதுக்கு 2014 தேவன் எனக்கு கிருபை தந்தாரு. அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, ஐயா நான் பரலோகத்துக்கு போகணும், என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கும் போது ஒவ்வொரு நாளும் வசனத்து மூலியமா பேச ஆரம்பிச்சாரு. இந்த நாள்ல கூட ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷனுடைய சத்தம் அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே பேர வேண்டாம். கண்ணீரோடு பேசி கொண்டிருக்கிறேன், துக்கத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன், வேதனையோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி, ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகி நிறைய காரியத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை, எங்க ஆரம்பிச்சது பிரச்சனை? ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகியாச்சு. ஆதாம் ஏவாள் ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரையும் அதுதான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நான் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன், தேவனோடு தொடர்புல இருக்கிறேனா, இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சாலே ஆசீர்வாதம்.
இந்த செய்தி யாருக்கெல்லாம் புரியுதோ, இல்ல புரியலையா, மறுபடியும் முதல்ல இருந்து கேளுங்க. இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கிறீங்களா, 9442504351 இந்த நம்பர்ல கூப்பிடுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நேரம் ரொம்ப நேரம் ஆயிட்டு. முடிந்தால் வரக்கூடிய நாட்களில் இதே வசனத்தை மறுபடியும் தியானிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய சமூகத்துல வருகிறோம்ப்பா. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எங்களுக்கு வேண்டாப்பா. பாவ வஞ்சனையில் நாங்கள் சிக்கி போகக்கூடாது. ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் எங்களுக்கு வேண்டாப்பா. எங்களுக்கு ஜீவனுள்ள தேவன் தான் வேணும். எங்களுக்கு கிறிஸ்துவனிடத்துல பங்கு வேணும்ப்பா. அதை உறுதியா பிடிக்க சொல்லியிருக்கீங்கப்பா. மனுஷன் பின்னாடியோ, ஃப்ரெண்டு பின்னாடியோ, இல்ல உலகத்தோட சத்தத்தை கேட்டோ நாங்க நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாதுப்பா. பரலோகத்தை இழந்துடக்கூடாது. எங்களுக்கு அந்த பாக்கியம் தாங்க. இணைந்து இருக்கிற குடும்பம் தேவன் சந்திக்கணும். பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளுடைய சிரசின் மேல வைங்கப்பா. உங்க கரம் பட்டாலே போதும். அவங்களுடைய 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகள் மேல வைங்கப்பா. இந்த மாசத்துடைய தேவைகளை சந்திங்க. வெளியில புறப்படுறாங்க, கர்த்தர் பாதுகாத்துங்க. ஆவியானவர் வழி நடத்துங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. வேதத்தை வாசிக்க, தியானிக்க கிருபை தாங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்ப களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். தேவன் அருளை அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்துகிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான் ஜீவ சில பேர் எழுதப்படணும். அப்படிப்பட்ட கிருபைகள் தந்து எல்லாரையும் சம்பூர்ணமா ஆசீர்வதிங்க. இருதயம் ஃபுல்லா பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா. அந்த பாரத்தை நீக்கி ஆசீர்வதிங்க. கர்த்தர் வேல் இடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்தர்ப்போம். துதிகான மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா அவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.